ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன். 47,000 ஏக்கர் தமிழ்நாட்டில் எந்த ஈராக் போர் மாதிரி எதுவும் வரல, வெள்ளமும் வரல, பூகம்பமும் வரல. ஆனால் தமிழ்நாட்டுடைய கோவில் நிலத்தில் 47,000 ஏக்கர் இன்னைக்கு காணாம போயிருக்கு. இதை சொல்றது நாம இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அரசுடைய சொந்த ரெக்கார்டு இன்னைக்கு சொல்லுது. இந்த வருஷம் மார்ச் மாதம் மதுரை உயர்நீதிமன்ற பிரான்ச் இந்த கணக்கை கோர்ட் ரெக்கார்ட்ல தூக்கி வச்சிருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஏக்கருக்கு வெறும் 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு மட்டுமே கணக்கு போட்டாலும் 23,500 கோடி ரூபாய். யார் சொத்து இது? நம்ம முன்னோர்கள் 1000 வருட கணக்காக கோயிலுக்குன்னு எழுதி வச்ச சொத்து. துப்பாக்கி இல்லாம, சத்தம் இல்லாம, சிம்பிளா ஒரு பேனா, ஒரு சீல் பயன்படுத்தி இந்திய வரலாற்றோட மிக அருமையான சொத்து கொள்ளை, கோயில் சொத்து கொள்ளை. அது எப்படி நடக்குதுன்னு இத்தனை வருஷமா யாருக்கும் தெரியல. ஆனா இந்த வாரம் அது தெரிஞ்சிடுச்சு. பழனியில ஒரு சிபிசிஐடி கேஸ் இன்னைக்கு ஓபன் ஆகியிருக்கு. அந்த ஃபைல்ல முதல் முறையாக இந்த மொத்த இயந்திரத்தோட இந்த ஊழல் இன்ஜின், அதனுடைய 3 கைகளும் ஒரே எஃப்ஐஆர்ல மாட்டியிருக்கு. அந்த ஒரு ஃபைல் தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போற இந்த கதை. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். 47,000 ஏக்கர் கோயில் நிலம் எப்படி காணாம போச்சு, ஏன் யாராலையுமே தடுக்க முடியல, இப்ப என்னதான் தமிழ்நாட்டு அரசுல மாறி இருக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க. 100 கோடி ரூபாய் இந்த ஒரு நம்பரோட தான் நாம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். பழனி அடிவாரம் மலையில முருகன் கோயில். அந்த இடத்துல ஒரு ஃப்ரீ பார்க்கிங் கிரவுண்ட் இருக்கு. வெளியிலேருந்து வர்ற பக்தர்கள் மதுரையிலேருந்து, சென்னையிலேருந்து, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு பல நாடுகள்லேருந்து கூட இங்க வந்து இறங்குறவங்க இருக்கிறாங்க. அப்படி இறங்குறவங்க வெஹிக்கிளை அந்த மலை அடிவாரத்துல நிறுத்திக்கிட்டு மலை ஏறி சாமி கும்பிட்டுட்டு கீழே வருவாங்க. அந்த இடம், அவங்க வண்டி நிறுத்துற அந்த இடம் தண்டபாணி சுவாமிகள் மடத்தோட அறக்கட்டளை நிலம். அந்த பக்தர்கள்ல ஒருத்தருக்கு கூட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெஹிக்கிள் நிறுத்தின அந்த மண்ணு பேப்பர்ல ஏற்கனவே இன்னைக்கு ஒரு தனி ஆளுக்கு மாறிடுச்சு. மாறி அது திரும்பவும் கவர்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம்னு சொல்லப்படுது. பதிவான விலை வெறும் 2 கோடி ரூபாய். போலி ஆவணங்கள் மூலமாக மோசடியாக பதிவு செய்யப்பட்டதுதான் இப்ப சிபிசிஐடி வழக்கு அப்படின்னு ஓடுது. இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போறது அந்த ஒரு நிலத்தோட கதை கிடையாது மை ஃப்ரெண்ட்ஸ். அந்த நிலம் நமக்கு காட்டுற ஒரு 40 வருட கோயில் நிலம் ஊழல் இயந்திரத்தோட முழு கதை. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு இந்த நம்பர் புரியும், 47,000. அது புரிஞ்சா தமிழ்நாட்டுல தற்போது நாம இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது என்ன மாறிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியும். முதல்ல இந்த வழக்குல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய டோட்டல் டைம் லைனை ரொம்ப வேகமாக பார்த்துடலாம். ஒவ்வொரு நாளுமே முக்கியம். கோவில் கண்காணிப்பாளர் முருகானந்தம் பழனி அடிவாரம் போலீஸ்ல போய் புகார் கொடுக்கிறாரு. அவர் கொடுத்த அந்த புகார் அடிப்படையில் 4 பேர் மேல 5 பிரிவுகள்ல எஃப்ஐஆர். எஃப்ஐஆரின் படி அந்த 4 பேர் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ், நிலத்தை கிரயம் வாங்கினதாக சொல்லப்படுற வெள்ளைத்துறை மற்றும் சேதுபதி. சார் பதிவாளர் சஸ்பெண்ட் ஆனாரு. அது அரசு நடவடிக்கை. இது ரெக்கார்ட் டைம், ரெக்கார்ட்ல இருக்கு. அப்புறம் வழக்கு சிபிசிஐடிக்கு மாத்தப்பட்டுச்சு. அடுத்த ஒரு சில நாட்கள்லயே, 2 நாட்கள்லயே எஸ்பி சுஜிதா தலைமையில அறநிலையத்துறை அதிகாரிகள் 5 பேர் மேல விசாரணை. அப்புறம் டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையில திண்டுக்கல், தேனி, மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர் இப்படி 5 மாவட்டம் உட்பட சிபிசிஐடி டீம்ஸ் களத்துல குதிக்கிறாங்க. அப்புறம் நேற்று முந்தா நாள் இதே இந்த சார் பதிவாளருடைய திண்டுக்கல் வீட்டுல 8 பேருக்கும் மேற்பட்ட போலீஸ் டீம் உள்ள போய் சோதனை பண்றாங்க. நெல்லையில ஒரு அலங்கார பணியாளர் வீட்டிலையும் சோதனை நடக்கு. மாவட்ட பதிவாளர் ஆபீஸ்லயே போய் ஆவணங்கள் எடுத்திருக்காங்க. திமுக கட்சியை சார்ந்த ஒரு சில பேருடைய வீடுகள்லையும், மிக முக்கியமான நபர்களின் வீடுலையும் சோதனை நடந்ததாக மாலைமலர் ரிப்போர்ட் இன்னைக்கு சொல்லுது. இப்போ புகார் செய்யப்பட்டதுலேருந்து எஃப்ஐஆர் பதிவானதுலேருந்து மல்டேர் டிஸ்ட்ரிக்ட் ரெய்ட்ஸ் வரைக்கும் பார்த்தா ஒரே ஒரு வாரத்துல இது எல்லாமே நடந்திருக்கு. இந்த ஸ்பீடை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்குங்க. இது ஏன் முக்கியம், இந்த ஸ்பீடு ஏன் முக்கியம்னு நான் கடைசியில சொல்றேன். இப்ப இந்த வழக்குக்கு உள்ள போய் இந்த இயந்திரம், இந்த ஊழல் என்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். இதுதான் இன்னைக்கு நீங்க வேற எங்கேயுமே கேட்காத ஒரு பகுதி. மிக முக்கியமான ஒரு அனாலிசிஸ், மிக முக்கியமான ஒரு ஃபேக்ட். ரூபாய் 100 கோடி நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ணணும்னா அது ஒரு ஆளால முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிஸ்டமே இன்வால்வ் ஆயிருக்கு. 3 கைகள் ஒரே நேரத்துல வேலை செய்யணும். ஒரு கை என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய கை, அறக்கட்டளைக்குள்ளேந்து ஆவணங்களை யாரோ கொடுக்கணும். இப்படி ஒரு நிலம் இருக்கு, இதை இவ்வளவு சுலபமாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற
விஷயங்களையும் அந்த ஆவணங்களையும் யாராவது ஒரு ஆள் கொடுக்கணும். அது ஒரு கை. அந்த டாக்குமெண்ட் அல்லது அந்த இன்ஃபர்மேஷனை வாங்குற கை. பணம் போட்டு பேனா பிடிச்சு கையெழுத்து போடுற ஒரு வெளியாளுங்க, அதுதான் ரெண்டாவது கை. கை 3, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மிக முக்கியமான ஒரு கை. பத்திரத்துல சீல் போடுற கை, சப் ரெஜிஸ்ட்ரர் ஆபீஸ். ஒரு நிலம் யாருதுன்னு அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்ற கடைசி வாசல், கடைசி டோர் எதுன்னு கேட்டா இந்த ரெஜிஸ்ட்ரர் ஆபீஸ். அந்த வாசல்ல நிக்கிறவரே வழி விட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் இப்ப இந்த கேஸ்ல விசாரணை. இப்ப இந்த வழக்கோட எஃப்ஐஆர் நீங்க கொஞ்சம் திரும்ப எடுத்து பாருங்க. நிர்வாகி, வாங்கினவங்க, சார் பதிவாளர், 3 கைகளும் ஒரே எஃப்ஐஆர்ல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழக்குடைய உண்மையான ஹெட்லைன். இந்த கேஸை நீங்க ரொம்ப க்ளோஸா எடுத்து பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு ஆக்கிரமிப்பாளன் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கான் அப்படிங்கிறவனை மட்டும் இழுக்கிறது இல்லை இந்த கேஸ். பூட்டு, சாவி, வாசல்காரன் 3 பேரையும் ஒரே கேஸ்ல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு உட்கார வச்சிருக்காங்க. இது நடக்கிறது ரொம்ப அபூர்வம். சரி, ஒரு ஊர்ல ஒரு நிலம், ஒரு சார் பதிவாளர், இது ஒரு ஐசோலேட்டட் கேஸா அப்படின்னு இருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நியாயமான கேள்விதான். அரசுடைய சொந்த ரெக்கார்டுகளை நீங்க எடுத்து பாருங்க. இந்த வருஷம் மார்ச் மாசம் மதுரை உயர்நீதிமன்ற பிரான்ச் ஒரு தீர்ப்புல அரசு புள்ளி விவரங்களை தெளிவாக சுட்டி காட்டுச்சு. தமிழ்நாட்டுடைய மொத்த கோவில் நில அளவை பாருங்க. 1986-87 தமிழ்நாட்டு அரசுக்கு சொந்தமான கோவில் நிலம் 5.2 லட்சம் ஏக்கர், அதாவது 5.4 லட்சம் ஏக்கர். 2001-2002 4.90 லட்சம் ஏக்கர். 2002-2003 4.8 லட்சம் ஏக்கர். பாருங்க, வெறும் 22 வருஷத்துல அரசுடைய சொந்த கணக்கிலேயே 47,000 ஏக்கர் நிலத்தை காணல. என்ன அமெரிக்கா ஈரான் போரா நடந்தது? வெள்ளமா அடிச்சுட்டு போச்சு? போகல. பேப்பர்ல இருந்து பேப்பருக்கு, டேபிள்ல இருந்து டேபிளுக்கு நகர்ந்து போனப்ப இந்த எண்ணிக்கை கரைஞ்சு போயிருக்கு. இப்போ ஒரு சின்ன கணக்கு போடுவோம். பழனியில 1.4 ஏக்கர், 1 ஏக்கர் 40 லட்சம் நிலம் 100 கோடி ரூபாய்னா அது ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய். சரி, இந்த அர்பன் லேண்ட் ரேட்டை எல்லா இடத்துக்குமே போட முடியாது. நகரத்துல ஒரு விலை இருக்கும், கிராமத்துல ஒரு விலை இருக்கும். சரி, ஏக்கருக்கு வெறும் 50 லட்சம் ரூபாய்னு ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவா எடுத்துக்கும். அப்படின்னா 47,000 ஏக்கர் இன்டு 50 லட்சம் ரொம்ப குறைந்த விலையில போட்டிருக்கோம். 23,500 கோடி ரூபாய் உங்க கோயில் சொத்து, நம்ம முன்னோர்கள் சொத்து. இது நாம போட்டிருக்கக்கூடிய ஒரு பேஸ் கன்சர்வேட்டிவ் கணக்கு. இது அரசு போட்ட கணக்கு கிடையாது. ஆனா பேஸ் நம்பர்ஸ் எல்லாமே இன்னைக்கு ரெக்கார்ட்ல இருக்கு. 47,000 ஏக்கர் நிலத்தை காணோம் அப்படிங்கிறது கோர்ட்ல இருக்கு, அரசு கிட்டேயே இருக்கு. அதே மார்ச் தீர்ப்புல இதே இந்த மதுரை கோர்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுச்சு. கரூர் பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலுடைய 507 ஏக்கர் நிலம் இன்னைக்கு ஆக்கிரமிப்புல இருக்கு. அதுல இருந்து இவங்க மீட்டு எடுத்தது வெறும் 93 ஏக்கர் நிலம் தான் அப்படின்னு. இது சிஎம் விஜய் மற்றும் அவரது தகப்பனார் SV சந்திரசேகர் பேர்லயா இருக்கு இந்த நிலம். ஆக்கிரமிக்கப்பட்ட 507 ஏக்கர் நிலம். அந்த கோர்ட் டாக்குமெண்ட்ல இன்னொரு வரியும் இருக்கு. கோயில் நிலம் கமர்ஷியல் அசெட் கிடையாது, அது சேக்ரெட் என்டோமெண்ட்னு ஒரு லைன் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில் சுவர்ல என்ன செதுக்கி வச்சாரு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எந்த ஊர்ல எந்த நிலம் எந்த கோயிலுக்குன்னு கல்லுல தமிழ்ல கணக்கு எழுதி வச்சார். உலகத்திலேயே தன்னுடைய மண்ணுல இருக்கக்கூடிய கோயில் லேண்ட் ரெக்கார்டை கல்லுல வெட்டி வச்ச நாகரிகம் நம்ம தமிழ் நாகரிகம் மட்டும்தான். அந்த கல் கணக்கு 1000 வருஷமா இன்னைக்கு இருக்கு. நம்ம கம்ப்யூட்டர் காலத்து டாக்குமெண்ட் கணக்கு 22 வருஷத்துல 47,000 ஏக்கரை தொலைச்சிருக்கு. இதை விட பெரிய அவமானம் ஒரு தமிழனுக்கு என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? ஸ்டாலின் அரசு 2021ஆம் ஆண்டிலிருந்து 3.5 வருஷத்துல 7,400 ஏக்கர் நிலத்தை மீட்டதாகவும், கோயில் நிலத்தை மீட்டதாகவும், அதனுடைய மதிப்பு 7,132 கோடின்னு சட்டசபையில டேட்டா வச்சாங்க. அது ரெக்கார்ட்ல இருக்கு, அதை மறைக்க கூடாது. ஆனா அதே ரெக்கார்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. இந்த ரெக்கவரி டிரைவ் நடந்துகிட்டே இருந்த அதே காலத்துலதான் கரூர்ல ஆக்கிரமிக்கப்பட்ட 507 ஏக்கர் நிலத்துல வெறும் 93 ஏக்கர் மட்டும்தான் ரெக்கவர் ஆயிருக்கு. மீதி 400 ஏக்கர் நிலம் எங்க? அப்பவே இந்த ரெக்கவரி ஆரம்பிச்சுச்சுல, அப்பவே இந்த பழனி மோசடி பதிவுக்கான ஏற்பாடுகள், டாக்குமெண்டேஷன் ஒர்க் தொடங்கியிருக்கு மார்ச் மாசத்திலே. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை இப்ப இன்டென்ஷன்ல கிடையாது. இவன் இப்படி ஊழல் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறானே, பிரச்சனை ஸ்ட்ரக்சர்ல. பொதுவாக நிலங்களை ஆக்கிரமிக்க கூடியவன் வெளியில நின்னு ஏமாற்றி அடிக்கிறவன், அவனை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த சீலை கையில வச்சுக்கிட்டு பச்சை இங்குல சைன் போடுறவன், அவன் உள்ள இருந்துகிட்டே ஊழல் பண்ணும்போது எந்த சர்வேயும், எந்த டிஜிபிஎஸும், எந்த மேப்பிங்லையும், எந்த டிரைவுமே அந்த கடைசி எக்ஸிட் வாசல்ல தோத்து போயிடும். அப்படித்தான் இத்தனை வருஷமாக இந்த ஊழல் இயந்திரத்தை
இந்த 2 திராவிட கட்சிகளும் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல 47,000 ஏக்கர் கோயில் நிலம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. சீமான் கேட்டாரா? திருமாவளவன் கேட்டாரா? ஏன்னா அவனுங்களுக்கு சாதி அரசியல், இன அரசியல் இதை விட்டா இவனுங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக ஒரு மண்ணுமே தெரியாது. அதனாலதான் இந்த பழனி வழக்கோட இந்த ஸ்பீடு முக்கியம்னு நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். புகார், எஃப்ஐஆர், சஸ்பென்ஷன், சிபிசிஐடிக்கு மாற்றம், 5 மாவட்டங்கள்ல சோதனை, வெறும் ஒரே ஒரு வாரத்துல. அதுவும் யார் மேல? வெளியாள் மேல மட்டும் கிடையாது, சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கிற அதிகாரிகள் மேல. இந்த அரசு பதவியேற்று இப்ப 2 மாசம் ஆகுது. இந்த ஒரு கேஸை வச்சு எல்லாம் மாறிடுச்சு, தமிழ்நாட்டில் இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்படி சொன்னா அது அனாலிசிஸ் கிடையாது, அது அட்வர்டைஸ்மெண்ட். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், 40 வருஷ இயந்திரத்தை உடைக்கிறதுக்கான முதல் சரியான அடி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்த சிஸ்டத்தையே கேஸ்ல சேர்க்கிறது தான். அது இப்ப நடந்திருக்கு. ஆனா முதல்வர் விஜய் மற்றும் அவரது அரசு முன்னாடி இருக்கக்கூடிய மிக உண்மையான, மிக கடினமான சேலஞ்சையும் நாம நேர்மையாக சொல்லணும். 47,000 ஏக்கருங்கிறது ஒரு சிபிசிஐடி டீமால மீட்க முடிகிற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பதிவுத்துறைக்கும் அறநிலைத்துறைக்கும் நடுவுல கோர்ட்டுக்கு கோர்ட்டு வருஷ கணக்கில் நடக்க போற ஒரு மெதுவான போர். நிறைய கேஸ் தோக்கும், நிறைய ஸ்டே வரும், சக்தி வாய்ந்த ஆளுங்க எதிரில் வந்து நிப்பானுங்க. இது ஹார்ட் கேம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டம்ங்கிறது முயற்சி பண்ணாம இருக்கிறதுக்கு காரணமாக இருக்க முடியாது. முயற்சியே இங்க ஒரு வரலாறு தான். அப்ப இந்த முயற்சி உண்மையா வேலை செய்யுதான்னு நாம தமிழ் மக்கள் எப்படி கண்காணிக்கிறது? விஜய் அவர்களுடைய இன்டென்ஷன், அவருடைய இந்த முயற்சி, இந்த அதிரடியான வேகம், இது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவுதா, வேலை செய்யுதான்னு நாம எப்படி கண்காணிக்கிறது? அதுக்காக தான் 3 விஷயம் சொல்றோம். தமிழ் மக்கள் சார்பாக நான் அந்த 3 ரிக்வெஸ்டையும் வைக்கிறேன். ஒன்று வந்து, இந்த பழனி வழக்கு முடிவு வரைக்கும் போகணும். எஃப்ஐஆர் ஹெட்லைனோட நின்னா அது நாடகம். சார்ஜ் ஷீட் வந்து விசாரணை நடந்து நில மடத்துக்கு திரும்பணும். அது திரும்பியாச்சு. அதுதான் இப்போ முதல் தேர்வு. அதுல வெற்றி பெற்றாச்சு. 2வது, இந்த 47,000 ஏக்கர் கணக்குக்கு ஒரு ஒயிட் பேப்பர் தமிழ்நாடு அரசு ரிலீஸ் பண்ணணும். எந்த வருஷம், எந்த மாவட்டத்தில் எவ்வளவு நிலம், எவ்வளவு ஏக்கர் ரெக்கார்ட்ல இருந்து மறைஞ்சிருக்கு, அதை ஒரு பப்ளிக் டாக்குமெண்டா தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி வெளியிடணும். ராஜராஜ சோழன் கல்லுல எழுதி பப்ளிக்கா வச்சான். நாம ஒரு PDF ஆவது போட்டு மக்கள் முன்னாடி தூக்கி வைக்கணும். 3வது முக்கியமான விஷயம், இந்த கோயில் சம்பந்தப்பட்ட நில பதிவு இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரு டபுள் லாக் சிஸ்டத்துக்குள்ளாடி கொண்டு வரணும். அதாவது அறநிலையத்துறை நிலம் எதுவும் சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தனியாக பதிவாக முடியாத மாதிரி அந்த துறையுடைய டிஜிட்டல் ஒப்புதல் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த சாஃப்ட்வேர்லயே பிளாக் ஆகிற ஒரு சிஸ்டம் வேணும். இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சாஃப்ட்வேர் ரூல். இந்த 3 சிஸ்டமும் வந்துச்சுன்னா அடுத்த பழனி மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஊழல், ஒரு ஸ்கேம் நடக்கவே வாய்ப்பில்லாம போயிடும். இந்த வழக்கு அடுத்த ஒரு சில வாரங்கள்ல இன்னும் பெருசாகும். 5 மாவட்ட டீம் இறங்கி இருக்குன்னா இது ஒரு நிலத்தோட விசாரணையா, ஒரே ஒரு கோயில் நிலத்தோட விசாரணையா நிக்க கூடாது. இதே கைகள் வேற எங்கெங்க வேலை செஞ்சிருக்குன்னு இந்த நெட்வொர்க் அப்படியே விரிஞ்சு போகும். அப்படி விரிஞ்சா தமிழ்நாடு பார்க்க போற ஒரு லேண்ட் ஃப்ராட் கேஸ் இல்லை, இது ஒரு நெட்வொர்க்குடைய மேப். அந்த மேப் வெளியில வந்தா அது இந்த அரசோட மிகப்பெரிய ஒரு நேர்மையான தேர்வாக இருக்கும். ஏன்னா அந்த மேப்ல எந்த பக்கத்து அரசியல் பெயர் வந்தாலும் விசாரணை இதே ஸ்பீட்ல போகணும். அன்னைக்கு தான் தெரியும் இது உண்மையான மாற்றமா இல்ல இது ஒரு புதிய பேனரா அப்படின்னு, அல்லது இது ஒரு புதிய பேனர் வச்ச பழைய கடையா அப்படின்னு தெரியும். அப்ப ஆரம்பத்துல நாம கேட்ட அந்த கேள்விக்கு வருவோம். பழனி அடிவாரத்துல அந்த பார்க்கிங் கிரவுண்ட்ல இன்னைக்கும் வெஹிக்கிள்ஸ் நிக்குது. இன்னைக்கும் அந்த மலை மேல முருகன் இருக்காரு. நடுவுல பேப்பரு, டாக்குமெண்ட், சீலு, 3 கைகள், ஒரு சிபிசிஐடி ஃபைல். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் எழுதினாரோ என்னமோ. வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. அதாவது வேல் மாதிரியான ஆயுதம் வச்சு மிரட்டி பறிக்கிறவனும் திருடுறவனும், அதிகாரம் அப்படிங்கிற கோலை வச்சுக்கிட்டு பறிக்கிறவனுக்கும் திருடுறவனுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டார். இவன் கையில ஒரு சீலு, இவன் கையில ஒரு பேனா அப்படிங்கிறதுக்காகவே சீலையும் பேனாவையும் வாள் மாதிரி, கத்தி மாதிரி, பாம் மாதிரி பயன்படுத்தி ஊழல் செய்யறவனை இந்த சிஸ்டம், இந்த அரசு, தமிழ்நாடு மக்கள் ஒத்துக்கவே கூடாது, தண்டிக்கணும். அந்த கோல் இப்ப கேள்விக்குள்ள வந்திருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவனுடைய பேனா கேள்விக்குள்ள வந்திருக்கு, இவனுடைய சீல் இப்ப கேள்விக்குள்ள வந்திருக்கு. இதுவே ஒரு நல்ல தொடக்கம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ல 1 அல்லது 2 அல்லது A அல்லது Bன்னு போடுங்க. இந்த வழக்கு ஒரு முழு நெட்வொர்க்கையும் வெளியில கொண்டு வருமா? அது ஒண்ணு. இல்ல இதுவும் கொஞ்ச நாள்ல அப்படியே அமுங்கி போயிடுமா?
உங்க பதிலோட விளக்கங்களை கமெண்ட்ல போடுங்க. ஏன்னு போடுங்க, இல்லைன்னா பீன்னு போடுங்க. இது ஒரு முழு நெட்வொர்க்கையுமே வெளியில கொண்டு வரும். சிஎம் விஜய் அவர்கள் அதை செய்வார். அது ஏ அல்லது 1. இல்ல இதுவும் கொஞ்ச நாள்ல அப்படியே அமுங்கி போயிடும். ஏவா வேலு கேஸ் என்னாச்சு, செந்தில் பாலாஜி எங்க, அவன் தம்பி எங்க, நேரு என்னானாரு, மணிமுடி என்னானா, மணி இல்லாதவன் என்னானா, முடி உள்ளவன் என்னானா, எதுவுமே தெரியல. ஸோ உங்க பதிலோட சேர்த்து உங்க ஊர் கோயில் நிலம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கதையையும் கமெண்ட்ல எழுதுங்க. லட்சக்கணக்கான பேர் நம்ம வீடியோக்களை பார்க்குறாங்க. உங்க ஊர் கதையை எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். எல்லாத்தையும் நானும் படிப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ். 47,000 ஏக்கர் கோயில் நிலத்தை 2 திராவிட கட்சிகளும் காலம் காலமாக எப்படி கண்டுக்காம விட்டுருக்கிறானுங்க அப்படின்னு பாருங்கன்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவேர்னஸ் தான் நாலேஜ் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் மற்ற நல்ல வீடியோஸ் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணா போதும், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்குங்க my dear friends, because it's very 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 important. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Thank you.